இப்போ லியோ படம் அந்த ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பயந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். தளபதி பார்த்தாலே படம் வந்தாலே பயப்படுறாங்க, ஆடியோ லான்ச் பாட்டு வந்தாலே பயப்படுறாங்க. இப்போ கட்சிக்கு வந்தால் பயப்பட மாட்டாங்களா? மற்றவங்க ஏன் ஓட் பண்ணணும்? தளபதியோட ரசிகர்களே நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஃபுல் ஃப்ளெட்ஜாக மக்களோட தலைவராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்க முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இறங்கி பண்ணலாம். அதை விட்டு பார்ட் டைம் இந்த மாதிரி இங்கே இருந்து அங்கே இருந்து பண்ணால் அது நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல் டைமாக அந்த சினிமா விட்டுட்டு போகிறது சொல்லியிருக்காரு, அது 100% நடக்கணும். இப்போ சினிமா விட்டு அரசியலுக்கு வர்றது அதை எப்படி பார்க்குறீங்க? சினிமாவும் நல்லா இருக்குது, மற்றபடி இதில் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ வந்து நான் பேசிக்லி வந்து நான் வந்து ஒரு அஜித்தோட தீவிர ரசிகன். ஆனால் நான் விஜயை வந்து ஆதரிக்கிறேன்னா அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அதுதான் என்னோட கருத்து. ரொம்ப டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அதர் ஸ்டேட்லேருந்து. இப்போ திடீர்னு இந்த மாதிரினா எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நம்மளாலே தமிழ்நாட்டு மக்களுக்கே தாங்க முடியல விஜய் ஃபேன்ஸுக்கு. திடீர்னு வந்து கட்சிக்கு வரன்ற போது சந்தோஷமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. உதயநிதி முக.ஸ்டாலினோட அவர் நின்னா மக்கள் நல்லா செய்வாங்க. அதை விஜயகாந்த் போல் அவர் கண்டிப்பாக செய்வார், நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பி நியூஸ் தானே. நான் எல்லாருக்குமே ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான். இப்போ தளபதி வந்து சினிமாவில் பீக்கில் இருக்காரு. சினிமா விட்டு இப்போ அரசியலுக்கு வர்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் பார்க்குறேங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஆக்சுவலி அது அவர் நியூவாக இப்போ அனௌன்ஸ் பண்ணலையே, 2-3 years பிஃபோராகவே அது ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து ஆக்சுவலி அவர் வரணும் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தளபதிக்கு வந்து ரசிகர்களோட ஓட்டு கண்டிப்பாக கிடச்சிரும். ஆமாம், இப்போ மற்ற ரசிகர்களோட ஓட்டு தளபதிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி வரும் அப்படின்ற ஐடியா இருக்கு? மற்றவங்க ஏன் ஓட் பண்ணணும்? தளபதியோட ரசிகர்களே நிறைய பேர் இருக்காங்கல்ல. மக்கள் வேணும் தான், பட் அப்வியஸாக யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அண்ணாக்கு தான் வரும். இப்போ தளபதி அரசியலுக்கு வந்துட்டா ஜெயிச்சுட்டா முதல் கையெழுத்து இல்லை முதல் விஷயம் இதை பண்ணணும்னா எதை பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபஸ்ட்டு வராருன்னா எஜுகேஷனல் ரிலேட்டட் ஏதாவது கொடுப்பாங்கன்றது என்னோட ஒரு மைண்ட் தாட். அவ்வளோதான், ஒப்பீனியன் சொல்ல முடியாது, அது என்னோட ஒரு தாட். அவரோட அரசியல் வருகை வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த கட்சியோட நேம் வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அதுக்குள்ளே தமிழக வெற்றி கழகம்ன்றது எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா முன்னே ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் வந்து பெரிய பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க, இன்னும் ஃபீல்டுலேயே வரல அவர். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேர் வந்து வச்சுருக்கிறது வந்து இவருக்கு வந்து ஒரு எதிராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அரசியல் சினிமாவில் இப்போ பீக்கில் இருக்கார் தளபதி. சினிமா விட்டுட்டு அரசியல் வர்றது சரின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பட் ஃபுல் டைமாக அவர் வந்துடுறது தான் பெட்ரு. அப்படியே அரசியல் வரதா இருந்தானா ஃபுல் டைமாக வந்துடணும். அதுக்கு நடுவில் படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னா செட் ஆகாது. 3 நிலமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ தளபதி அரசியலுக்கு வந்துட்டாருன்னா ஃபேன்ஸோட சப்போர்ட் மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மற்ற ஃபேன்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேன்ஸோட சப்போர்ட் மட்டும்லாம் போதாது, மக்களோட சப்போர்ட் வேணும். மக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சுட்டாருன்னா முதல்ல என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மக்களானா மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணணும். தண்ணீர் பிரச்சனை, இந்த நிறைய விவசாய பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் அவர் தீர்த்து வைக்கணும். ஒரு அடிப்படையான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தாருன்னா அவர் மக்கள் எப்போயுமே வந்து மக்கள் நெஞ்சில் நீங்க ஆட முடிச்சிருவார். பட் அதை மாதிரி அவர் பண்ணணும். அவர் கட்சியில் மட்டும் வெற்றி கழகம் இல்லாமல் ஒரு ஜெயிச்சு உண்மையிலே ஒரு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அந்த பேர் வைக்கணும்னு மக்கள் மனசில் வெற்றி கழகமாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அந்த பேரில் வச்சது வந்து நான் விருப்பம் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுதான் அவர் கூட்டணி வைக்காமலே அவருக்கு சப்போர்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா கட்சியிலும் வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரல் பார்ட்டியோட கூட்டணி வைப்பாங்க, பட் பெருசாக இம்பேக்ட் என்ன சொல்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது செட் ஆகாது. அது மேக்ஸிமம் வந்து தளபதி பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாத தமிழ்நாட்டில் தெரியாத ஆள் இல்லை. ஸோ அவருக்கு அபியூஸாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படாது. கண்டிப்பாக ஒரு மேசிவ் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருன்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்கு. தென் அந்த டைட்டிலும் வந்து கட்சியோட நேமும் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக ஆகும்னு நினைக்கிறேன் நான். தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அதான் தலைவர் வந்தால் சரி தான். தளபதி வந்தால் கண்டிப்பாக நாங்கள் தமிழக மக்கள் எல்லாம் அதான் இளைஞர்கள் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க. வந்தால் கண்டிப்பாக நிற்க வைப்பாங்க. ஓகேவா? அடுத்த முதல்வர் ஆகுதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் அவர் ஏற்படுத்திட்டா கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தளபதி வந்தால் இப்போ உதயநிதி முக.ஸ்டாலினோட அவர் நின்னா மக்கள் நல்லா செய்வாங்க. அதை விஜயகாந்த் போல் அவர் கண்டிப்பாக செய்வார், நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கையெழுத்து ஒன்று பண்ணுவார்ல, கையெழுத்து போடுவார்ல, இந்த விஷயத்துக்கு போடணும் தளபதி இதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு பண்ணணும்னு நினச்சாருன்னா அதான் ஒரு முதல்வர்னு ஒரு கையெழுத்து போடுறாங்களா, அந்த கையெழுத்து போட்டு லாஸ்ட் வரைக்கும் மக்கள் மனசு இடம் பிடிச்சாரு. அது லாஸ்ட் வரைக்கும் கேப்டன் போல் நடத்திருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ப்ரோ நான் தீவிர தளபதி ஃபேன் தான் ப்ரோ. தளபதி வரத்துக்கு நல்லதான் ப்ரோ.
சீமான் ஆனாலும் தளபதி ஒன்றா நின்னா எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. ஆனால் தளபதி கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, தளபதி சத்தியமாக கூட்டணிலாம் வைக்க மாட்டார். அவர் தனியாக நின்று ஜெயிப்பார். அது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேர் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அதான் ப்ரோ, கட்சி பேர்லேயே வருதுல்ல ப்ரோ வெற்றி. நம்மளுக்கு அந்த வெற்றி தான் ப்ரோ நம்மளுக்கு மெயின். அடுத்த 2026 தளபதி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ப்ரோ இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தளபதிக்கு வந்து அரசியல் பண்ணிட்டாரு, ரசிகர்களோட ஓட்டு மட்டும் போதுமா இல்லை மக்களோட ஓட்டும் வேணுமா? ப்ரோ, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு ஃபுல்லாகவே தளபதி தான் ப்ரோ. இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் நடந்தது பார்த்துருப்பீங்க, இந்த புயலில், நிசாம் புயலில். அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லியோ படம் அந்த ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பயந்துச்சு. அதை பார்த்தே உங்களுக்கு தெரியும். தளபதி பார்த்தாலே படம் வந்தாலே பயப்படுறாங்க, ஆடியோ லான்ச்சு பாட்டு வந்தாலே பயப்படுறாங்க. இப்போ கட்சிக்கு வந்தால் பயப்பட மாட்டாங்களா? இப்போ தளபதி தானே வருவார். ஓகே தான், அவர் அரசியல் வர்றது ஓகே தாங்க. ஏன்னா அவர் அரசியல் வரதில் வந்து ஏன் ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியெல்லாம் நிறைய பேர் ஆள் இல்லாதவங்களாம் அரசியல் ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு 30 வருஷமாக சினிஃபீல்டில் இருக்கார். இவர் அரசியல் ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்குது? ஏன் எம்ஜிஆர் முதல் கொண்டு எல்லாருமே, கருணாநிதி முதல் கொண்டு எல்லாருமே சினிஃபீல்ட்லேருந்து தான் வந்தாங்க. இவர் அரசியல் ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்குது? ஏன் கேப்டன் இருந்தார், அவரும் அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் பேசிக்லி வந்து நான் வந்து ஒரு அஜித்தோட தீவிர ரசிகன். ஆனால் நான் விஜயை வந்து ஆதரிக்கிறேன்னா அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அதுதான் என்னோட கருத்து. ஏன்னா அவர் வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர் விஜய். ஆனாலும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக தான். தளபதி வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டா முதல் விஷயம் எதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? முதல் விஷயம் வந்து கல்வி. அதாவது இங்கே வந்து கல்வி வந்து வியாபாரம் ஆகிடுச்சு அதிகமாகவே. இங்கே வந்து முன்னாடி வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வெறும் எங்கள் அப்பா அம்மா வந்து 1000 ரூபா தான் மெட்ரிகுலேஷனில் 1000 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து சேர்த்தாங்க. அதுதான் கட்டினாங்களே. ஆனால் இப்போ வந்து லட்சக்கணக்கில் அப்படி இப்படின்ட்டு டொனேஷன் வாங்கி ஏழை நடுத்தர மக்களை வந்து அப்படியே ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கோங்க, ஏன் இல்லாதவங்ககிட்ட வந்து பிடுங்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து அரசியல் வந்தார்னா கல்வியை வந்து தான் முதல்ல அந்த இது கல்வி தாங்க மெயினாகவே. ஏன்னா அதை வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். இது வந்து இதை வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்ட்டு இது பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே ஒரே இதுவாக கொடுக்கணும். அதுதான் நான் என்னோட கருத்து. சினிமால இருந்து ஒரு டாப் ஹீரோவா இருந்து இப்போ அரசியலுக்கு வராரு. இப்போ ஒரு பீக்ல இருக்கிற டைம் இது சரின்னு தோணுதா? இந்த விஷயம் தளபதி எடுத்த முடிவு சரின்னு தோணுதா? ஏன் இதுக்கு முன்னாடி அவர் ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, படத்தில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படமே இன்னும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பேசும். ஏன்னா இதுக்கு மேலே அவர் வந்து சினிமாவை விட்டு வெளியே வந்தார்னா அவருக்கு வந்து அரசியலில் வந்தால் இன்னும் பல ஆண்டுகள் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சினிமா விட்டு அரசியல் வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு, அதில் செய்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இந்த பேரை பார்த்தோன்னே வந்து தமிழ்நாடு இன்னும் நிறைய வளர்ச்சி ஆகும் தான் ப்ரோ தோணுச்சு பார்த்தோன்னே. தளபதி வந்து இப்போ பீக்ல இருக்கிற டைம்ல அரசியல் வர்றது சரின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஆமாம் சரி தான் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் ரொம்ப சின்ன விஷயம் தான், அதெல்லாம் வந்துடலாம். சினிமா வேற, அரசியல் வேற. அரசியல் வரணும்னா எல்லா மக்களோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு எப்படி பார்க்குறேன்னா அண்ணா அது வந்து கரெக்டாக மூவ் பண்ணிடுற கட்சியில் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார். அந்த ஃபேன்ஸ் இவங்க அப்படிலாம் எதுவுமே பார்க்க மாட்டார். அண்ணன் எல்லாருமே நம்ம மக்கள் நம்மளால தான் பார்க்குவார் அவர். அதனால் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவார். இப்போ விஜய் என்னோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு தான் நான் இதான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நிறைய பண்ணுவார். தமிழ்நாட்டில் ஓகே ப்ரோ, நம்ம தளபதி வந்து அடிக்கடி பார்க்க போகிறோம், எல்லா மாநாடு எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணுவோம். ஆனால் அதர் ஸ்டேட்லையும் வேர்ல்டுலையும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காதா இந்த மாதிரி தளபதி அரசியல்? ரொம்ப டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அதர் ஸ்டேட்லேருந்து. இப்போ திடீர்னு இந்த மாதிரினா எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நம்மளாலே தமிழ்நாட்டு மக்களுக்கே தாங்க முடியல விஜய் ஃபேன்ஸுக்கு. திடீர்னு வந்து கட்சிக்கு வரன்ற போது சந்தோஷமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 100 ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்திருக்கலாமோ என்னோட ஐடியாவாக இருந்தது. பட் இது கொஞ்சம் பரவும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ப்ரோ, அவர் அரசியல் வந்துட்டாரு, ஜெயிக்கிட்டா முதல் விஷயம் எதை பண்ணணும்? முதல் விஷயம் எதை பண்ணணுன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த ரோடெல்லாம் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. அதை சரி பண்ணாலே போதும். நிறைய மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு இது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதுதான் ரொம்ப இல்லை. இப்போ தளபதி வந்து கூட்டணியோட வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தனித்து நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, மத்தியில் கூட்டணி நிறைய இருக்குது, நம்ம ஊர்லேயும் நிறைய கூட்டணி.
யார் கூட சேரணும் இல்லைன்னா சேரக்கூடாது? எனக்கு வந்து சீமானோட சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது ப்ரோ. சீமானனும் விஜயனும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு போல தோணுது. மித்தபடி வேறு யார் கூட கூட்டணி வேணாம் ப்ரோ. அவர் சேர்ந்தவங்க கூட சேரலாம், இல்லைன்னா அவர் மட்டும் தனியாக நின்று பண்ணலாம்.